இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே உம்முடைய சத்திய வசனங்களை தியானிப்பது அது நலமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சுவாமி, இந்த நாளிலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் தியானிக்கிற இந்த தியானம் அந்த வேதத்தின் காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனங்களாக உதவி செய்வதாக. நீர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலேயும் இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கும் பாஸ்டர் அவர்களுக்கும் இந்த சபையின் மக்கள் யாவருக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குற மெசேஜ் என்னென்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதில் 2 வார்த்தை தான் இங்கிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்படி யார் என்ன கேட்டாங்க, என்ன அவங்களுக்கு கிடைச்சதுங்கிறத நம்ம ஒரு ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கு இந்த மெசேஜுக்கு ஒரு தலைப்பை கொடுக்கணும்னு சொன்னால், கேட்க கடவன் கொடுக்கப்படும். என்னது எல்லாம் சொல்லுங்கள், கேட்க கடவன் கொடுக்கப்படும். அப்போது இது ஒரு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வேதமே நமக்கு கட்டளையா. இந்த மாதிரி நிறைய வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எல்லாம் நமக்கு தெரியும். தட்டுங்கள் திறக்கப்படும், எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போது கேட்க கடவன் கொடுக்கப்படும் அப்படின்னா யாரிடத்துல கேட்க கடவன், யார் கேட்க கடவன் இருக்கு இல்லையா? அப்போது யாரிடத்துல கேட்கணும்னு நமக்கு தெரியும், யார் கேட்கணும்னு நமக்கு தெரியும். அதாவது தேவனிடத்துல தான் நம்ம கேட்கணும், தேவனிடத்துல தான் நமக்கு கிடைக்கும் நல்லா தெரியும். நாம தான் கேட்கணுங்கிறது நமக்கு தெரியும். நமக்காக வேற யாராவது ஒருத்தர் கேட்கக்கூடாது இல்லையா? அப்போது இது நாங்கள் இந்த வசனத்தை அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் யாருக்குன்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதிகமாக நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் புக்கை எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து செய்யுங்க நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இது யாராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு வேலை செய்கிறதுக்கு இன்றைக்கில் இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். திடீர்னு அந்த வேலையில் ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அப்போ அந்த வேலையும் நம்ம கற்றுக்கிட்டு செய்யணும் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்ம குயிக்காக நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம செய்யணும். அப்போது இன்றைக்கி இருக்கிற அந்த சூழ்நிலையில் நாம் அதை செய்யணும்னு சொன்னால் நம்முடைய பலத்தினால அது முடியாது, நம்முடைய ஞானத்தினால் அது முடியாது. அப்போ தான் ஆண்டவர் நமக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருக்கார், நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவாக இருந்தால், அது தெளிவாக சொல்லுது பாருங்க, யாவருக்கும். ஆமாம், ஏதோ குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அல்ல, ஏதோ குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கு அல்ல, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய. எனக்கு இது தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் எத்தனை தடவை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், கோச்சிக்கவே மாட்டார். எத்தனை தடவை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், சலிச்சிக்கவே மாட்டார். இப்போ நீங்கள் நம்ம பெற்றோர் இடத்துல பிள்ளைகள் கேட்டால் கூட நம்ம என்ன செய்கிறோம், 2 தடவை சொல்லிக் கொடுப்போம், 3 தடவை நான் சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு புரியலையான்னு நம்ம கேட்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, ஒரு தடவை கூட நம்மளை என்ன செஞ்சுக்கிறது இல்லை, சலிச்சுக்கிறதே இல்லை, கோச்சிக்கிறதே கிடையாது. நீங்கள் கேளுங்க, ஆனால் கண்டிப்பாக அது எப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, சம்பூர்ணமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போது இன்றைக்கு நீங்கள் மனசில் பதிச்சிக்க வேண்டிய அந்த வார்த்தை என்னென்னா, நீங்கள் கேட்கணும். உங்கள் வாயத்தினால நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, ஏன் ஆண்டவருக்கு நம்மளுடைய சூழ்நிலை தெரியாதா, நான் படுற கஷ்டம் தெரியாதா, நான் கேட்டால் தான் ஆண்டவர் கொடுப்பாரா, என்னை எல்லாமே அவர் தானே உண்டாக்குனார், என்ன அவருக்கு தெரியும்ல, நான் இப்போ என்ன நிலைமையில் இருக்கேன்னு ஆண்டவருக்கு தெரியும்ல. அப்படி நம்ம நிறையா நம்ம ஆர்கியூ பண்ணலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் என்னென்னா, நீங்கள் கேட்க கடவீர்கள், நீங்கள் கேட்க கடவன், அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். அப்போது நம்ம எப்படியெல்லாம் கேட்கணும், அப்படி கேட்டு எண்ணத்தையெல்லாம் பெற்றுக்கொண்டாங்கன்னெல்லாம் பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. ஜெபிக்காதவங்க பைபிளில் அப்படிங்கிறது எந்த ஒரு பரிசுத்தமான குறிச்சுமே சொல்ல முடியாது. எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய நிலைமையில சூழ்நிலையில என்ன செஞ்சிருக்காங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்துருக்குறாங்க. ஆபிரகாம் ஜெபித்ததை பற்றியும் வேதத்தில் இருக்கும், ஈசாக்கு ஜெபித்ததை பற்றியும் இருக்கும். அப்படி முற்பிதாக்கள் ஆனாலும் சரி, ராஜாக்கள் ஆனாலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கை வரலாறுலையும் அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சிருப்பாங்க, தேவனை நோக்கி பார்த்துருப்பாங்க, ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை நன்மை செஞ்சிருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த மாலை வேளையில நம்ம என்ன சூழ்நிலை வந்திருக்கோம்னு யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ நமக்கு ஏற்ற சூழ்நிலையில ஆண்டவர் ஏற்ற வார்த்தைகளை நிச்சயமாய் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதியில் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் கூட வாசித்து பாருங்கள். இந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், 5லிருந்து 14 வரைக்கும் இருக்கிற அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், இதில் சொல்லப்பட்ட சம்பவங்களை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இல்லை வாசிக்க முடிஞ்சால் இப்போ நம்ம அது நேரம் இருந்தால் நம்ம அதை வாசிக்க கூட செய்யலாம். ஏன்னா இது இந்த சம்பவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய
முன்னுரைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 426ஆம் பக்கத்தில் இருக்கு. 5ஆம் வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளிலே இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் அந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் பிதாக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழுப்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இந்த வசனத்துல உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இல்லையா? சாலமோன் ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறத என்னிடத்துல கேள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது சாலமோன் என்ன செய்யறாரு, ஒவ்வொன்றா கேட்கிறாரு. அதுக்கு பதில் ஆண்டவர் செய்யறாருங்கிறத இந்த சம்பவத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அதிகாரத்திலிருந்து, இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்தை நீங்க கடைசியா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க இல்லையா? இந்த சாலமோனை பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். அவன் ஒரு ராஜா. அதுலயும் நீங்க இன்னைக்கு இருக்கிற புக்ல எல்லாமே நீங்க படிச்சிருக்கலாம். அவர் அவரை போல ஒரு ஞானி இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்ட், இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு புரியணும்னு சொன்னா, மொசாட் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஒரு உளவு பிரிவு இருக்கு. அந்த உளவு பிரிவில் நீங்கள் நிறைய படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். வேர்ல்டுலேயே எல்லா கண்ட்ரிக்குமே ஒரு உளவு பிரிவு இருக்கும். இந்தியாவுக்கு இருக்குது, அமெரிக்காவுக்கு இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருக்குது. அதில் இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா 3000 பேர் தான் இருக்காங்க. ஆனால் வேர்ல்டுலேயே த பெஸ்ட் அந்த உளவு பிரிவு அப்படின்னு பார்த்தா அது இந்த மொசாட் தான். இந்த மொசாட் அப்படி என்ன அவங்க பெஸ்ட்டாக இருக்க காரணம் என்னன்னு சொல்லி ஒரு இந்தியன் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவங்க இந்த சாலமோன் ஞானி எழுதுன இந்த நீதிமொழிகள் இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் அவங்க என்ன செய்யறாங்களா, ஒரு ரூல் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை தான் அவங்க அதிகமாக வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க. ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்க, விழுந்து போவாங்க அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்லாம் இருக்கு இல்லையா? அப்போ அநேகருடைய ஆலோசனை தான் அவங்களுக்கு தேவை. இந்த மனுஷன்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், இந்த மனுஷன்கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க அலட்சியப்படுத்துறதே கிடையாது. அப்போ அவருடைய ரகசியத்தை அவங்க சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ எந்த இடத்துல, இந்த இடத்துல எல்லாம் அந்த மொசாட் பிரிவு இருக்குமான்னு நீங்க யோசிக்கிற இடத்துல மொசாட் இருக்கும். வேர்ல்டுல எல்லா இடத்துலையும் இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும் டார்கெட் பண்ணா எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் அதை முடிச்சே தீருவாங்க. அப்பேற்பட்ட ஒரு காரியம் யார் மூலமா வந்திருக்கு, சாலமோனுடைய நீதிமொழிகள் மூலமா. அப்போ அவர் அனுபவிச்சதான் அங்கே எழுதியிருப்பார். நீங்க ராஜாக்களை பத்திலாம் நீங்க நிறைய ராஜாக்களுடைய மேன்மை என்ன, ராஜாக்கள் ஏன் விழுந்தாங்க, ராஜாக்களுக்கு என்ன கிடைக்குது, எல்லாமே அங்கே எழுதி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன தலைப்புக்கு வருவோம். நம்ம என்ன தலைப்பை பத்தி தியானிச்சோம், கேட்க கடவன் கொடுக்கப்படும் இல்லையா? கேட்க கடவன் கொடுக்கப்படும். இங்க சாலமோன் என்னத்தை கேட்டான், என்னத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? சாலமோன் ஞானத்தை கேட்டான், அவனுக்கு என்ன செஞ்சாரு, ஞானத்தை கொடுத்தாரு. இது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அழகான வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு அந்த வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கும் தர ஆயத்தமா இருக்கிறார். என்னன்னா, கேளாத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு
தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நீங்க கேட்க, அதாவது வசனம் வந்து என்ன நம்ம தியானிக்கிறோம், கேட்க கடவன் கொடுக்கப்படும் தான். ஆனா வசனம் என்ன சொல்லுது இங்க? கேளாத நன்மைகள், கேளாத ஆசீர்வாதங்கள், கேளாத மகிமை, கேளாத நீங்க என்ன ஒரு உயர்வு வந்தாலும் சரி, அதை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தருவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இதை நீங்க விசுவாசிச்சா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் அது நடக்கும். அப்போ கேளாத காரியங்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். நீங்க நினைச்சிருக்கலாம் ஜெபத்துல வந்து நான் இதை வேணும், அது வேணும், எனக்கு வந்து இந்த ஆசீர்வாதம் வேணும், லிஸ்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய வச்சிருப்போம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அது எல்லாவற்றை காட்டிலும் நீங்க கேட்க மறந்த, இல்லை நீங்க இது வரைக்கும் கேட்காத காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவதற்கு அவர் நீதியுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா ஆண்டவர் வந்து ஏதோ ஒரு சாதாரணமானவரா நம்ம வந்து பார்த்துக்கிறோம், இல்லை நம்மளுடைய சூழ்நிலைக்கு தக்கவாறு அவரை கற்பனை செஞ்சுக்கிறோம். ஆனா அவர் அப்பேற்பட்டவர் தேவன் அல்ல. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவரிடத்துல என்ன இருக்கு? திரளான நன்மைகள் அவரிடத்துல உண்டு. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாலமோனிடத்துல இருந்த சில குணங்களை பார்க்கலாம். அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு அப்படி கொடுத்தது வந்து சரியா இல்லையான்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க இல்லையா? இப்போ முதல்ல அந்த 5ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கேட் அப்படின்னு சொன்ன உடனேயே சாலமோன் இடத்துல என்ன செய்கிறான்? சம்பாஷிக்க ஆரம்பிக்கிறார் இல்லையா? அப்போ முதலாவது குவாலிட்டி என்னன்னா, ஆண்டவரும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு, அந்த பேச்சுவார்த்தைகள், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இந்த அளவுக்கு க்ளோஸ்டா இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தரோட மனக்கசப்பு இருக்கு, இல்லை ஒருத்தருக்கு நமக்கு வந்து ஆகிறது இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அவங்களோட பேச்சுவார்த்தை என்ன செஞ்சிருவோம்? கம்மி பண்ணிக்குவோம் இல்லையா? ரிலேஷன்ஷிப்பே வந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு குட்டா இருக்காது. அப்போ இந்த இடத்துல சாலமோனுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸ்டா இல்லையா? எப்பவுமே பேசிக்கிறவங்களா? இல்லைன்னா ஆண்டவர் வந்து கேட்பாரா? ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? நீ விரும்புகிறது என்ன இடத்துல கேள். இன்னைக்கு நம்ம இடத்துல சொப்பனத்துல வந்து, இல்லை நம்ம இடத்துல வந்து ஆண்டவர் கேட்கணும் அப்படின்னு சொன்னா நாம அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அனுதினமும் அவர் பேசுகிறத நம்ம கேட்கணும். இது ஆண்டவருடைய வார்த்தை தானா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மனசாட்சி தான் உணர்த்துதா, இல்லை ஆண்டவர் பேசுகிறாரா? அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எவ்விதமா என்னிடத்துல வரும் என்று சொல்லி நான் புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து அந்த பழக்கம் வந்துடும் இல்லையா? ஒரு சத்தத்தை கேட்ட உடனே இந்த சத்தம் யாருடையதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்து புரிஞ்சுக்கணும்னா நான் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம ஜெபம். ஜெபம் அப்படிங்கிறது லிஸ்ட் பண்றது மட்டும் இல்லை. இப்போ நான் என்னுடைய வாலிபத்திலாம் பார்த்தீங்கன்னா அநேக நாட்கள் இந்த மாதிரி மாடியில் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் கூட கேட்பாங்க இல்லையா? இப்போ நம்மளே வந்து தனிமையில் பேசிட்டு இருப்போம். அப்போ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்க எதையெல்லாம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். அப்போ நம்மளுடைய மிக முக்கியமான குவாலிட்டியே ஆண்டவருடைய அந்த ரிலேஷன்ஷிப்ல, ஆண்டவருக்கு எனக்கு கூடியிருக்கிற அந்த உறவு நிலையில என்னைக்குமே விரிசல் வராத அளவுக்கு க்ளோஸ்டா இருக்கணும். என்னுடைய இருதயம் அவருடைய இருதயம் ஒன்று போல இருக்கணும். அதாவது பிலிப்பியில நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்போ ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி பார்ப்பாரோ அப்படி நம்ம பார்க்கணும். ஒரு மனுஷங்கிட்ட பேசும்போது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல எப்படி பேசுவார் அப்படி நம்ம பேசணும். நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு இருக்கணும். அதனால தான் சாலமோனுடைய அப்பாவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லி தாவீதை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுத்திருப்பார். அப்போ இன்னொரு காரியம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன செஞ்சு பார்த்துட்டோம்? ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்டா இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் பேசுகிறத நமக்கு கேட்கும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, நம்முடைய பல அலுவல்கள், நம்மளுடைய பிஸி ஷெட்யூலில் போய் ஆண்டவர்கிட்ட போய் நான் போயிட்டு வரேன்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம பேசுறோம் இல்லையா? ஆண்டவரே நான் போயிட்டு வந்துடுறேன். நிறைய பேர் பண்ணும்போது நாங்கள் கூட இதை வந்து யோசிப்போம். இப்போ நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஏதாவது பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ரொம்ப குயிக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நிறைய நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையே இருக்கு. ஆனால் அந்த ஜெப நேரங்கள் இன்னும் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு கூட பேசுகிற நேரங்களாக அது மாறணும். ஆண்டவரோடு கூட இடைப்படணும். ஆண்டவர் உங்க கூட பேசுற வரைக்கும் அந்த ஜெபத்தில் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஜெபம் அப்படிங்கிறதே அந்த உறவு தான். நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட வந்து முட்டி போட்ட உடனேயே வந்து நீங்க பேசுறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் பேசுறதையும் நம்ம கேட்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். காத்திருந்தா நிச்சயமா ஆண்டவர் என்ன செய்வார்? அப்ப நம்மகிட்ட கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா, நிறைய இடத்துல நீங்க புதிய ஏற்பாட்டில் கூட வாசிக்கலாம். கண்ணு தெரியாத ஒரு குருடன் இருப்பான், பர்த்திமேயுன்னு சொல்லி ஒரு குருடன் இருப்பான். அவன் வந்து வழி அருகே உட்காந்து பிச்சை கேட்டுட்டு இருப்பான். அவனுக்கு யாரோ அந்த வழியா இயேசு போறான்னு சொல்லியிருப்பார். அவன் என்ன செய்வான்? தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கேட்பார். டேய் பேசாம இருன்னு சொல்லுவாங்க அங்க கூட இருக்கிறவங்க. அப்ப மறுபடியும் மிகுந்த சத்தமா என்ன செய்வான்? தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுவார். அப்போ அவர் வந்து என்ன செய்வார்? நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பார். நல்லா யோசிச்சு பாருங்க, குருடனுக்கு என்ன வேணும்? கண் பார்வை முதல்ல வேணும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல வந்து கேட்டுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கேட்கிற அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா,
அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன கேட்டாலும் ஆண்டவர் தருவார். அதையும் இந்த 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 சாப்டர் நம்ம தியானிக்க முடிக்கும் போது அவர் என்ன கேட்டாரு, நீங்கள் என்ன கேட்க போறீங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துலையும் அப்படிதான். ஆசீர்வாதங்கள் தாமதமாகிறது கூட நம்ம சொல்ற பதில வச்சிருக்கு. இப்போ ஒரு காரியம் இருக்கு, பெதஸ்தாங்கிற ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து வியாதியஸ்தலா இருக்கிறவங்க எல்லாம் போயிட்டு அங்க காத்திருப்பாங்க. தேவதூதன் வந்து கலக்குவாரு. கலக்கின உடனே வந்து யார் முந்தி போய் அதுல போய் மூழ்கிறாங்களோ அவங்களுக்கு உடனே சுகம் கிடைச்சிடும் இல்லையா? அப்போ அந்த வழியா 38 வருஷமா வந்து வியாதியா இருக்கிற ஒருத்தர் படுத்துட்டு இருப்பாரு. இயேசு கிறிஸ்து அங்கே என்ன கேட்பாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்பாரு. உடனே அவர் சுகம் வேணும்னு கேட்கவே இல்லை. அதனாலதான் நிறைய வசனங்கள் தாண்டி தான் அவருக்கு ஆசீர்வாதமே கிடைச்சிருக்கும். அவர் என்ன செய்வார் தெரியுமா, எனக்கு சுகம் வேணும்னு கேட்டுதான் கிடைச்சிருக்கும். என்னை போய் முந்தி கொண்டு போய் விடுறக்கு ஆள் இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை அப்படின்னா சொல்லும்போது அதுக்கப்புறமா, ஏன்னா அவர் அங்க வந்தவர் யாருன்னு அவர் தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா எல்லாரும் பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் யாருன்னு கூட அவர் அறியவே இல்லைன்னு தான் வேதம் சொல்லுது. வந்தவர் இயேசுன்னு கூட அவருக்கு தெரியல. அப்ப நிறைய நேரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகத்துவங்களை அறியாதபடினாலதான் நாமும் கூட என்ன செய்யறோம், என்ன கேட்கணும்னு தெரியாம கேட்கிறோம். அப்ப விரும்புகிறதை கேள்னு சொன்ன உடனே சாலமோன் ஒரு காரியத்தை கேட்கிறாரு. அடுத்தது வாசிக்கலாம். அந்த 7ஆம் வசனத்துல வந்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். முதல்ல வந்து அவரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு அப்படின்னு பாக்குறோம். ரெண்டாவது வந்து அவர் தன்னுடைய நிலைமையை சரியாக புரிந்து வைத்திருந்தார். அவர் வந்து ஏசப்பாட்ட கேட்கிறாரு, நான் ரொம்ப சின்ன பையன், நான் ரொம்ப போக்கிட்டு வர அந்த ஒரு ஸ்டேஜில் விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடிய ஒரு ஆள், என்னை வந்து இங்க ராஜாவா ஏற்படுத்தியாச்சு. அப்போ எனக்கு வந்து என்னுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிறத அவர் முழுசுமா புரிஞ்சிருந்தார். அதைத்தான் தாவீது கூட சங்கீதம் 119:66 சொல்லுவாரு, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்முடைய நிலைமை இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது நான் மனசுல நினைப்பேன், அதுதான் என்ன நினைப்பேன்னா, நீங்க இந்த வேலையை நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா அதுக்கு நான் முதல்ல வந்து மனசுல நினைக்கிற காரியம் என்னன்னா, நான் இதுல ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு வேலையை செஞ்சேன்னா அது ஒரு பர்ஃபெக்டா செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆண்டவர் எனக்குள்ள இருந்து அந்த வேலையை செஞ்சா அது எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப நான் செய்யறது இல்லை, அந்த காரியம் நல்லா வந்ததுக்கு காரணம் யாரு, ஆண்டவர். அப்போ என்னுடைய நிலைமையை நான் வந்து சரியா புரிஞ்சு வச்சிருக்கணும். சாலமோன் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாருன்னா, நான் இவ்வளவுதான். இங்க இந்த வசனத்தெல்லாம் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, உங்களுக்கு ராஜாவை வந்து தருவேன்னு நீங்க எங்க அப்பாவுக்கு வாக்கு பண்ணுவீங்க, அதே போல நீங்க வந்து என்ன செஞ்சிட்டீங்க, எனக்கு ராஜாவா தந்துட்டீங்க. ஆனா அடுத்த வசனத்துல, நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். அவன் எங்க இருக்கிறான், எங்க கொண்டு வந்து அவங்களை வச்சிருக்கிறாங்க, ஏன்னா அவர் சின்ன பையனா இருக்கிறேன், ஆனா என்னை சுற்றிலும் எத்தனையோ திரளான ஜனம் இருக்கிறது, என்னுடைய கண்ட்ரோலில், என்னுடைய கை அடக்கத்தில், நான் வந்து அவங்கள ரூல் பண்ண வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். ஆனா எனக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத இலக்கத்திற்கு உட்படாத ஜனம். அந்த நிலைமை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது. ஏன்னா இந்த காரியங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க நெகேமியாவுடைய காரியத்துல ஜெபத்துல வாசிச்சாலும் இந்த ஒழுங்கு இருக்கும். அங்க ஒரு ராஜா வந்து அவன் இடத்துல கேட்பாரு, உனக்கு என்ன வேணும், நீ போய் என்ன செய்யணும்னு கேட்கும்போது அவன் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க கேட்கறதுக்கு. அப்போ ஆண்டவரத்துல கேட்கும்போது நம்ம எதையாகிலும் கேட்டா கிடைக்குங்கிற மாதிரி கேட்கக்கூடாது. என்ன வேணா கேட்கலாம், என்ன வேணா கொடுப்பாரு. அதனாலதான் நிறைய நேரத்துல நம்ம கேட்கறதுலாம் நிறைய கிடைக்கிறதே இல்லை. எதை கேட்டாலும் கிடைக்குமா, சும்மா போற போக்கெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் தானே, ஏசப்பாட தானே கேட்கிறோம், அப்படியே கேட்டுட்டு போவோமே. அதே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நீங்க எழுதி வாசிப்பீங்கன்னா 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம்லாம், விசுவாசமே இல்லாம நீங்க வந்து கேட்டா எதையாகிலும் கிடைக்குங்கிற மனசாட்சி அந்த மனதோட நீங்க என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிட்ட வந்து ஒரு நம்மளால வந்து கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பணத்தை ஆர்டர் கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம், என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட பிளான் இல்லை, அதை வச்சு என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஆனால் பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று சொல்ல போனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதை எடுத்து நம்ம செலவு கூட பண்ண முடியாது இல்லையா? நிறைய கொஸ்டின்ஸ் கூட அதை பற்றி வரும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நான் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் வந்து பயங்கர லக்ஸரியான ஒரு லைஃப் அப்படி நம்ம கேட்கலாம். அது யாரும் தப்புன்னு சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அது நமக்கு ஏன் இன்னும் கிடைக்கல அப்படின்னா அது ஆண்டவருடைய சித்தத்தில் வராமல் இருக்கலாம், இல்லை ஆண்டவருடைய திட்டத்தில் அது இல்லாமல் இருக்கலாம். அப்போது எதையாலும் கேட்கலான்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. முதலாவது க்ளோஸ்டாக இருக்கணும். ரெண்டாவது நம்முடைய நிலைமையை நம்ம சரியாக நிதானிச்சு வச்சுருக்கணும். நான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காரியம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரளான ஜனங்கள், இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கு எனக்கு இதுதான் தேவை அப்படிங்கிறத கேட்டு, மூன்றாவது என்ன கேட்குறாரு அப்படின்னா, அவர் இடத்துல போய் என்ன செய்கிறாரு, இவங்களை நியாயம் விசாரிப்ப, இவங்களை வந்து நான் சரியாக ஒழுங்காக நடத்த எனக்கு என்ன வேணும், ஞானத்தை தாங்கன்னு கேட்குறாரு. அப்படி கேட்டது மூன்றாவது நம்ம அவருடைய குணத்தில் பார்க்கறது, ஆண்டவருடைய பார்வைக்கு அது உகந்ததாக இருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
அப்போது தேவன் விரும்புகிறதை நம்ம கேட்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்புகிறத கேள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் சாலமோன் என்ன செய்தார்? ஆண்டவர் விரும்பினதை கேட்டார். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? நான் விரும்பினதை கேட்கக்கூடிய இடம் எனக்கு கிடைக்கலாம், எனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படலாம், நீ என்ன வேணா கேளுன்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு ஓப்பன் சாய்ஸ் கிடைக்கலாம். ஆனால் அதில் நான் என்ன பண்ண போகிறேன்? நான் என்னுடைய விருப்பத்தை கேட்டாலும் எனக்கு கிடைக்கும், அவன் ஐஸ்வர்யத்தை கேட்டால் கிடைக்கும். அதனால ஆண்டவரை லிஸ்ட் பண்ணுறார், நீ என்னிடத்துல வந்து என்ன கேட்கல? ஐஸ்வர்யத்தை கொடுன்னு கேட்கல. அதே மாதிரி எனக்கு வந்து எதிரியை நான் ஜெயிக்கணும்னு நீ கேட்கல. நீடித்த நாட்கள் எனக்கு நல்ல தீர்க்காயுசா, ஏன்னா இன்னைக்கு போய் பணக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் 100 வருஷம் வாழணும், இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிதான் கேட்பாங்க இல்லையா? அப்போ எனக்கு நீ அதெல்லாம் கேட்கல, அதனால நீ கேட்டது எனக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த 3 காரியங்களை நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். நம்ம கேட்கும் பொழுது இந்த 3 காரியங்கள் ஏதாவது இருக்கா இல்லையா? முதல்ல நான் ஆண்டவருடைய விருப்பத்தை செய்கிற இடத்துல நான் இருக்கணும், ஆண்டவரோடு கூட தொடர்புல இருக்கணும், அந்த இடத்துல நம்ம வாழணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை நமக்கு தேவை. ஏன்னா யூதா எழுதின அந்த ஒரு புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விசுவாசத்துல உறுதிப்படுத்துறதுனாவே என்ன காரியம்? விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோனாவே நல்ல காரியங்களை செஞ்சுட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம ஜெபிக்கிற பொழுது கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வார்? பெரிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். அப்ப இந்த 3 காரியங்கள் என்னன்னா, ஆண்டவருடைய தொடர்புல நம்ம என்னைக்கும் இருக்கணும். அப்போ நம்ம எப்பெல்லாம் இந்த தொடர்புல இருந்து வெளியே போவோம் தெரியுங்களா? நம்ம எப்பெல்லாம் வந்து தப்பு செய்யறோமோ, எப்பெல்லாம் பாவத்தை செய்யறோமோ, எப்பெல்லாம் வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை சிந்திக்கிறோமோ, அப்பெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவரத்தை ஜெபிப்பதற்கே நம்ம தயங்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்போ ஆண்டவரிடத்துல அந்த அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது, ஒரு டிஸ்டன்ஸ் வரக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கிறதே வந்து ஒரு பெரிய பிளவைக்கு காரணமே அந்த பாவம் தான், அந்த அக்கிரமங்கள் தான். அப்போ அது வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஆண்டவரோடு கூட என்னைக்குமே நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். 2வது, என்னுடைய நிலைமையை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கணும். நான் எதற்காக இந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பகுதியில் எதற்காக ஆண்டவர் என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னும் நல்லா யோசிச்சுக்கோங்க, சாலமோன் ஒரு ராஜா இல்லையா? சாலமோன்ட்டு இல்லாத எதுவுமே இருக்கா? இல்லை. ஏன்னா அவங்க அப்பா ராஜா, அவங்க அப்பாவே ராஜா அப்படிங்கும்போது சாலமோனுக்கு எல்லாமே வந்து ராஜ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு இல்லையா? அவருக்கு எதுவுமே இல்லைங்கிறது ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இல்லையா? வேதம் சொல்லுது, சாலமோனுடைய நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தங்கம் வந்து அவ்வளோ இருக்கு, அவ்வளோ ஒரு லக்ஸரியான லைஃப். தங்கத்திலேயே கடவுளுக்கு கோயில் கட்டுறாரு அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா அவருக்கு அரண்மனை 13 வருஷம் கட்டினாரு, ஆலயம் 7 வருஷம் கட்டினாரு இருக்கு வேதத்துல. அவ்வளோ ஒரு லக்ஸரியான லைஃப் எல்லாமே கடவுள் கொடுத்திருந்தார். அதனால வேணா ஒருவேளை வந்து அவர் ஐஸ்வர்யத்தை கேட்காம இருந்திருக்கலாம், ஒருவேளை வந்து அவருக்கு வேணுங்கிற பேர் புகழை கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன செய்யறாரு தெரியுங்களா? நீங்க இந்த எல்லாத்தையும் உகந்ததாய் தேவனுடைய விருப்பத்தையெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சு வைத்து அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதை நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள், கேளாத ஐஸ்வர்யம், அதே மாதிரி மகிமை, எதிரிகளுடைய எல்லா அந்த எங்க போனாலும் விக்டரி தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாமே அவனுக்கு திரளாய் ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில திரளான ஐஸ்வர்யம் அல்லது திரளான ஒரு மகிமை, தேவன் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வேணும்னா தேவனிடத்துல உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் கேட்க வேண்டியதை கேட்கணும். அது இல்லாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முறைகள் நம்ம கேட்டாலும் நமக்கு என்ன செய்யாது? எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ கேட்காத மகிமை, கேட்காத ஐஸ்வர்யம், கேட்காத பலன்கள் எல்லாம் நமக்கு வந்து சேரணும்னு சொன்னா கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம நிதானிச்சு பார்க்கணும். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, அழகா இருக்கும். உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவர் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவர் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவரும் உனக்கு சரியானவர் இருப்பதில்லை. ஆமா. ஏன் சாலமோனுக்கு வந்து ஐஸ்வர்யம், அதே மாதிரி கணம், இந்த மகிமை இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் வந்து நீங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்க, சாலமோன் கிட்ட இதெல்லாம் இருக்குல்ல, அவனே ராஜாவுடைய பிள்ளை, அவனுக்கு எல்லாமே இருக்கு. அப்போ நம்ம கேட்குற மாதிரி நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு ஆண்டவருக்கு தெரியும், நம்மளே கொடுக்கலாமான்னு கேட்குறோம். அதே போல அவனே ராஜாவினுடைய பையன், அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு. அப்போ கடவுளுக்கு தெரியாது அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஏன் போய் இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆண்டவர் கேட்கலாம்ல. ஆனால் வேதம் சொல்லுது, மத்தேயுல நீங்கள் வாசிப்பீங்கன்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் அவனுக்கு கிடைச்சதுங்கிறதுக்கு ஒரு ரகசியம் என்ன தெரியுமா?
அவன் உகந்ததை ஏன் கேட்டான் தெரியுமா? எப்படி கேட்டான் தெரியுங்களா? அவனுக்கு இருக்கிற அந்த மக்கள், திரளான மக்களை நியாயம் விசாரிக்கிறங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அதே போல ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க, அவன் தனக்குன்னு அந்த இடத்துல எதையும் கேட்கல, தனக்குன்னு சொல்லி எதையுமே கேட்கல. அவனை சுற்றிலும் வாழ்கிற மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அவனை சுற்றிலும் வாழ்கிற அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் ஏதாச்சும் செஞ்சிடணும். அது ஆண்டவருக்கு ஏற்றதாக இருந்துச்சு. இன்றைக்கும் இந்த வாழ்க்கையில் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இல்லையா? இதில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காருன்னு சொன்னால், நீங்களும் நானும் கேட்கிற காரியம் நமக்கானதாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு கோர் கமிட்டியில் இருக்கிறோம், ஒரு ட்ரஸ்ட்டில் இருக்கிறோம், இல்லை வந்து ஒரு இந்த ஆலயத்தில் வந்து நம்ம மெம்பராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மை கொண்டு கடவுளுடைய திட்டம் அது பெரிது. ஆனால் நம்ம இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நமக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமே தவிர, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா அதை கொண்டு நம்ம சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த பகுதியில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இன்னும் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. இன்னும் ஆண்டவருக்காக வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை கேட்குறோன்னா அந்த காரியம் இவர்களுக்கு எப்படி நம்ம மூலமாக பிரயோஜனப்படும்? நான் சொல்ல வரது புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்குற காரியம் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கான ஆசீர்வாதமாக இல்லை, இந்த பகுதியில் இருக்கிற மக்கள், இந்த சபையோட வளர்ச்சி என்பது ஏதோ எங்கிருந்தோ வரவே வராது. ஏன்னா இங்கே உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்காருன்னு சொன்னால், நம் மூலமாகவே இந்த மகிமையை ஆண்டவர் இந்த பகுதிக்கு கொண்டு சேர்க்க போகிறார். அப்போது உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது அதற்காகத்தான். சாலமோனை கொண்டு அந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு நன்மையை கொடுத்தது போல, உங்களையும் என்னையும் கொண்டு இந்த மக்களை எல்லாரையும் ரட்சிப்புகளை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யம், நீங்கள் கேட்காத மகிமை, நீங்கள் கேட்காத நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இரட்டிப்பாய் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம மூலமாக ஒரு காரியம் மற்ற இடத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேறுதுன்னு சொன்னால், நம்ம கேட்காமலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமாம், அப்படிதான். ஏன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதமே அப்படிதான். ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் கேட்டிருப்போம், ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு சமயத்தில் கூட நம்ம என்ன செஞ்சிருப்போம்? எனக்கு இந்த நன்மை வேணும், இது வேணும், இது வேணும் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. நம்மை ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு நம்மளை உயர்த்தி இருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்கிற அந்த மனதை ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு இல்லையா? நம்ம வந்து என்ன செய்கிறோம்? ஒரு கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த இருதயத்தை கொடுத்த ஆண்டவர் நம்மை கொண்டே அந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடிப்பார். ஏன்னா சாலமோனை குறித்து அதே இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ உங்களை என்னையும் தெரிந்து கொண்ட ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் வாக்கு பண்ணினாரோ, இந்த பகுதியில் இந்த ஆலயத்தை சின்னதாக ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்கள் ஒரு 5 பேர் இருக்கலாம், ஒரு 10 பேர் இருக்கலாம், ஒரு 20 பேர் இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பெரிய மல்டிப்ளையாக ஆகிறது நம்மை கொண்டே நடக்கும். ஆமென். ஆண்டவர் அந்த நாட்களையும் விரைவாக தருவார் நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா உங்கள் இடத்துல வாக்கு பண்ணினவர் அதை தம்முடைய கரத்தினாலே செய்து முடிக்கும் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம ஒரு நிமிடம் எழுந்து நின்று நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஏதோ ஆண்டவர் நம்மை வெறுமையாக